எடப்பாடி அல்லாத அதிமுக அமையும் டிடிவி தினகரன் சொல்லி, அதே மாதிரி வந்து எந்த வித நிர்பந்தமும் இல்லாம டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்கள் அதிமுக ஓபிஎஸ் சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க தானே சொல்றாங்க. அவங்ககிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் என்ன அப்படின்ட்டு. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்ன கருத்து? நாங்க எடப்பாடியார் தலைமையில முதலமைச்சராக எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கு யார் யார் துணை புரியுறாங்கன்றதை தான் நாங்க பார்க்கணும். அதனால இதை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊடகம் மூலம். எங்க பொதுச் செயலாளர் பார்த்து, ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும் எல்லாமே. அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எல்லா சம்பவங்களையும் சந்திச்சிருந்தோம். உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரை பொறுத்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கை அதை நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க கட்சிக்கெல்லாம் நிறைய வேலையை கொடுத்துருக்காரு. என்ன ராஜா கேளுங்கப்பா. அதனால நாங்க எங்க பணியில அவங்க சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ்கிட்டயோ சார் டிடிவிட்டியோ சார்கிட்டயோ போய் நீங்க கேட்கலாம். எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அந்த மாதிரி பிளவுகளே இல்லை. நீங்க தான் போட்டு அதை ஊதி ஊதி பெருசாகிறேன். ஏப்பா ஒரு ஜாமில இருக்கிற அமைச்சருக்கு நீங்க வாடகை கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு, அதை பெருசா போட மாட்டீங்க, அதை கேட்க மாட்டீங்க. நீங்க எங்க கட்சியே பத்தி பேசியிருக்கீங்க. ஏப்பா நான் நேற்றே சொன்னேன்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்பா அந்த கட்சி இருக்கணுமப்பா, ஆயிரங்காலத்து பயிர், ஏழை எளிய மக்கள். இங்க பாருங்க, காட்டுநாயக்க சமுதாயத்துக்காக அவங்க காடு 6 மாசம் வீடு 6 மாசம் இருக்கிறவங்க. இந்த சமுதாய மக்களுக்காக விலையில அரிசி கொடுத்தது எங்க அம்மா. இந்த பிள்ளைகள் படிக்கின்றதுக்காக உதவி கொடுத்தது எங்க அம்மா. மடிக்கணினி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது, படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றக்கா மடிக்கணினி, உயர்கல்வி. இப்ப பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான்? இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப் வச்சிருக்கும் போது ஒரு எண்ணத்தை பார்க்க முடியும். இவர் 1000 ரூபாய் கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா? 10,000 ரூபாய் சேர்த்து வாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால ஒரு பள்ளி இதே தான் நான் ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. சீன பழமொழி ஒண்ணு இருக்கு. ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினைச்சா மீனை சுட்டு கொடுக்க கூடாது. எப்படி? என்ன தம்பி ஜான் சொல்ற கேளுப்பா. மீனை சுட்டு கொடுக்க கூடாது, அவனுக்கு பசியாக்கு. அந்த நேரத்துக்கு பசி போகும். அது இல்லை. அவனை மீனை பிடிக்கிறத கத்துக் கொடுக்கணும். மீனை பிடிக்கிறத கத்துக் கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும். அதைத்தான் அம்மாவுடைய அரசு, நான் எடப்பாடி அரசு செஞ்சது.